Hi students, welcome to Mahimax. 8th exercise number 1.6 8th sum பார்க்கலாம். அடுக்குகளை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்க. Expand using exponents. அது ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்க பாருங்க. 6054.321 கொடுத்துருக்காங்க. இதோடைய அடுக்குகளை நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 6 into இங்கே இதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 6000 தானே. அப்போ இது என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ப்ளஸ் இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் இங்கே 0 into 100 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 5 இருக்கா இன்ட்டு 10 பக்கத்தில் ஒரு நம்பர் தானே இருக்குது. ஸோ ஒரு 0 போட்டு நம்ம போட்டுக்கிறோம் 10க்கு ப்ளஸ் 4 into 1 4 into 1 பிரிச்சுக்கலாமா. 4 into 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா. ஸோ 3 by பாயிண்டில் இருக்கிறதுனால 3/10ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இங்கே அடுத்தது 2 இருக்குது. ஸோ 2/100 போக போக ஜீரோஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா பையில். ப்ளஸ் 1/1000 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிட்டோமா. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ 6 into இந்த 1000 எப்படி எழுதலாம், 10^3ன்னு எழுதலாமா. இந்த 1000 10^3 எழுதணும். ப்ளஸ் இந்த ஜீரோவுக்கு நம்ம ஒன்றுமே எழுதலை. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 5 into 10 2 இருக்குது. அப்போ 10^1ன்னு எழுதிக்கலாம். 10^1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 into 1 இருக்கு இல்லையா. எனிதிங் பவர் 0 நமக்கு என்னென்னு கிடைக்கும், 1 தானே கிடைக்கும். அப்போ 10^0ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 3 into 10 இங்கே பையில் 10 இருக்கிறதுனால இது மேலே வந்துச்சுன்னா 10^-1 ஆகுமா. ப்ளஸ் 2 into இந்த 100 எப்படி எழுதலாம், 10^-2ன்னு எழுதலாமா. அதே தான் ப்ளஸ் 1 into 10^-3ன்னு எழுதலாம். 10 இந்த 1000 10^-3 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. தட்ஸ் ஆல் தானே கேட்டிருக்காங்க. இது அப்படியே விரிவாக அந்த அடுக்குகளை வச்சு விரிவாக எழுத வேண்டியதான். இப்போ இது எப்படி எழுதலாம், 6054.321 6 into 10^-3 ப்ளஸ் 5 into 10^1 ப்ளஸ் 4 into 10^0 ப்ளஸ் 3 into 10^-1 ப்ளஸ் 2 into 10^-2 ப்ளஸ் 1 into 10^-3ன்னு பிரித்து எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 897.14 இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 8 into இங்கே என்ன இருக்குது, ரெண்டு நம்பர் தானே இருக்குது. அப்போ 100 சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த நம்பர் எழுதிக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் கணக்கு இழுப்பு சேர்க்கக்கூடாது இதில். ப்ளஸ் 9 into இங்கே என்ன இருக்குது, ஒரு நம்பர் தானே இருக்குது. ஸோ 10 ப்ளஸ் 7 into 1 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 4/100 எழுதுகிறோம். ஸோ பாருங்கள் இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 8 into 10^2ன்னு எழுதலாமா. ப்ளஸ் 9 into 10^1ன்னு எழுதுகிறோம். ப்ளஸ் 7 into 10^0 ப்ளஸ் எப்படி எழுதலாம் பாருங்கள். 1/10 1 into 10^-1 எழுதலாமா. ப்ளஸ் 4 into 10^-2 100 10^-100 10^-2ன்னு எழுதலாம். சரிங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். 9th சம் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோவிங். அதாவது எண்ணை திட்ட வடிவில் எழுதுக. இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் இல்லையா, அதை இப்போ நம்ம சுருக்கி எழுத போகிறோம். தட்ஸ் ஆல். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 into 10^4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 into 1 போட்டு இங்கே 4 பவரில் 4 இருக்கிறதுனால 4 0 போட போகிறோம். சரிங்களா? தட்ஸ் ஆல். ப்ளஸ் இங்கே 7 into 10^3ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எப்படி எழுதலாம், 1 போட்டு 3 0 1000ன்னு எழுத போகிறோம். ப்ளஸ் 6 into 10^2னா 100 into 5 into 10^1னா 10 தான். ப்ளஸ் இங்கே 2 into 1ன்னு கொடுத்துருக்காங்க. 2 into 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அதை 2 into 1ன்னு அப்படியே எழுதிக்கலாம். 2 into 1ன்னு எழுதி கொடுத்துருக்கிறத 2 into 1 நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் 4
4 into 10 power minus 2 கொடுத்துருங்க 4 into 10 power minus 2 ஸோ 4 into 1 by இது எப்படி எழுதலாம் 10 square அதாவது that means 100ன்னு எழுதலாம் plus 7 by 10 power 4 கொடுத்துருக்காங்க அப்போ 1 போட்டு 4 0 போடுறோம் 7 by 10,000 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இதை ஷார்ட் பண்ணால் எப்படி எழுதலாம் பாருங்கள் 80,000 8 into 10,000 80,000 தானே ஸோ இது எப்படி எழுதலாம் 80,000ன்னு எழுதலாம் ப்ளஸ் இதை 7,000ன்னு எழுதலாமா 7 into 1000 7,000 ப்ளஸ் 600 ப்ளஸ் 5 into 10 50 ப்ளஸ் 2 into 1 2 ப்ளஸ் பாயிண்ட் இங்கே இது எப்படி எழுதணும் 4 by 100 எழுதலாமா by 4 by 100 ப்ளஸ் 7 by 10,000 எழுதலாம் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடும் இப்போ இது எப்படி ஷார்ட் பண்ணலாம் பாருங்கள் இன்னமும் ஷார்ட் பண்ணால் 87,652 பாயிண்ட் இங்கே எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி 1/10ன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா பையில் 10 வர மாதிரி ஸோ அந்த இடத்துல 0 அடுத்தது இந்த 4 நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இங்கே 3 0 வரணும் டிவைடட் பையில் ஸோ அங்கே ஒரு 0 அடுத்தது 7 அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள் 87,652.0407 தான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 5 into 10 power 3 plus 5 into 10 power 1 into 5 into 10 power minus 1 plus 5 into 10 power minus 3 கொடுத்துருக்காங்க அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள் 5 into 10 power 3னா 1000 எழுதலாமா plus 5 into 10 power 1னா 10 தான் plus 5 by 10 அப்படி தானே எழுதணும் 10 power minus 1னா plus 5 by 1000ன்னு எழுதலாம் 10 power minus 3னா கீழே வந்துச்சுன்னா 10,000 தான் எழுதுவோம் இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் 5,000 plus 50 plus இதை 5 by 10 எப்படி எழுதுவோம் ஸோ அது 5 by 10 எழுதிக்கலாம் இப்போதைக்கு plus 5 by 1000 ஸோ பாருங்கள் இதை 5,000 100 ஒன்றுமே கிடையாது அதனால 0 5 50 அப்படியே எழுதிட்டோம் பாயிண்ட் இங்கே பையில் இருக்கு இல்லையா ஸோ இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது ஸோ 5 நடுவில் ஒரு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் வந்து 2.5 into 10 power minus 11 மீட்டர் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதோடைய ஹைட்ரஜனுடைய அந்த ஹைட்ரஜன் அணுவினோட ஆரத்தை நம்ம கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இது எப்படி எழுதணுமா விரிவாக பிரித்து எழுதணும் இப்போ இதை நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க இது நம்ம திட்ட வடிவில் எழுதணும் ஸோ பாருங்கள் 2.5 into 10 power minus 11 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க minus 11 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூவை இது நம்ம எப்படி எழுதணுமா ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள் 2.5 into இது எப்படி எழுதலாம் 10 power minus 11 1 by 10 power 11 எழுதலாமா 1 by 10 power 11 எழுதலாம் இப்போ இதை பாருங்கள் 2.5 by 10 power 11 எழுதலாம் ஸோ இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள் இதை இப்படியும் எழுதலாம் இன்னொன்று இதையே அப்படியே பாருங்கள் இங்கே 10 power minus 5 தானே கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இதிலேருந்து கவுண்ட் பண்ணணும் அதாவது இந்த 0.5 எழுதியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த 2விலேருந்து கவுண்ட் பண்ணி மொத்தம் 11 நம்பர்ஸ் முன்னே வர மாதிரி போடணும் அப்போ 0 பாயிண்ட் இங்கே ஒரு நம்பர் இருக்குது அப்போ இங்கே 10 power minus 11 இருக்குது அப்போ இங்கே ஒன்று போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும் 10 power 10ன்னு இருக்குமா அப்போ 10 0 பண்ணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 2 இங்கே பாயிண்ட் வைக்கக்கூடாது அப்படியே 5 போடணும் சரிங்களா இந்த பாயிண்ட் வைக்காமல் 5 போட்டு மீட்டர்னு எழுதணும் சரிங்களா இந்த சம் புரியுதா இங்கே பாருங்கள் 2.5 into 10 power minus 11 கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2.5 தானே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பரை நம்ம ஒரு கவுண்ட் வச்சுக்கணும் இது 1 இதுக்கு முன்னாடி இப்போ 1 போச்சுன்னா மீதி இருக்கு இங்கே 11ல் 1 போச்சுன்னா மீதி 10 இருக்கா அப்போ 10 zeros போடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி நம்ம 0 பாயிண்ட்னு வச்சு 10 0 போட்டுட்டு அப்புறம் இந்த 2 அப்புறம் 5 எழுதி மீட்டர்னு எழுதணும் சரிங்களா புரியுதா நெக்ஸ்ட் வீடியோவில் டென்ஸை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ